ஒன்னு யோவான் 4:8 தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பு தேவன் அல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அடுத்த வருஷம் என்ன சொல்லுகிறது? தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி நாம் பிழைக்கும்படிக்கு அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. இயேசுவின் மூலமாய் தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. ரோமர் 5:5 என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் ஊற்றப்படும் போது அந்த தேவ அன்பு உங்கள் உள்ளத்தில் ஊற்றப்படுகிறது. அன்பு, தெய்வீக அன்பு, அகாப்பே அன்பு. அதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய ஜீவனையும் இரத்தத்தையும் சிந்தினார். அன்பு வெளிப்பட்டது. அன்பு வெளிப்பட்டது. தெய்வீக அன்பு இன்று உங்களை அழைக்கிறது. அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவை மூன்று பெரியது. இதில் அன்பே மிகவும் பெரியது. அன்பு, அன்பு, அன்பு. 1 கொரிந்தியர் 13 அன்பின் வெளிப்படுத்துதலை பார்க்கிறோம். அன்பின் குணம் என்ன என்று இதை பார்க்கிறோம். அன்பு, நாம் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். அதற்காக தான் ஆண்டவர் நமக்கு இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார். அன்பு வலிமை உள்ளது. அது தெய்வீக அன்பு. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக அந்த அன்பை வெளிப்படுத்தினார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்று நீங்களும் நானும் உயிரோடு இருப்பதற்கு காரணம் தேவன் நம் மீது வைத்த அன்பு. அவருடைய அன்பு விலையேறப்பட்டது, சுத்தமானது, உயர்வானது.